අපි අපගේ දරුවන් කැමති වෙන එක අරන් දෙන්න බලාපොරොත්තු அல்லது වෙනවා. மனைவி எதை விரும்புவாளோ அதை வேண்டி கொடுக்க விரும்புவோம். භාර්යාව කොයි දෙයකට කැමති වෙනවද ඒක අරන් දෙන්න කැමති වෙනවා. தேவனை நாங்க பிரியப்படுத்த வேணுமா இருந்தால் අපි දෙවියන් වහන්සේව ප්‍රසන්න කරන්න ඕනේ නම් அதை இதையெல்லாம் செய்ய தேவையில்லை. අපි මේ දේ කරන්න ඕනේ. தேவன் விசுவாசத்துல பிரியமா இருக்கிறாருன்னு வேத வசனம் சொல்லுது. දේව වචනේ කියනවා අපගේ ඇදහිල්ලෙන් තුල දෙවියන් වහන්සේ ප්‍රසන්න වෙනවා කියලා. எபிரேயர் 11:6 சொல்லுது. ඒබ්‍රු 11:6 කියනවා எடுக்க வேண்டாம். ඔබ ගන්න ඕනේ. அந்த தேவன் விசுவாசத்துல பிரியமா இருக்கிறாருன்னு அந்த வார்த்தை சொல்லுது. වචනේ කියනවා අපගේ ඇදහිල්ලට දෙවියන් වහන්සේ ප්‍රසන්න වෙනවා. அப்ப தேவனை பிரியப்படுத்துறார்கள். එහෙනම් දෙවියන් වහන්සේ ප්‍රසන්න කරන අය அந்த விசுவாசத்தின்படி செய்துட்டா போதும். ඇදහිල්ල අනුව අපි කළොත් ඇති. விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது. ඇදහිල්ල නැතුව අපට බෑ දෙවියන් වහන්සේ ප්‍රසන්න කරන්න. இயேசு ஊழியத்தை செய்த காலத்துல යේසුස් වහන්සේ සේවය කළ කාලේ அவர் ஊழியத்துல தன் சொந்த ஊருக்கு போய்கிட்டு இருந்தார். ඔව් සේවය තුලදී තමන්ගේම රටට ගමට යමින් සිටියා. அந்த இடத்துல එතනදී அவர் சில அற்புதங்களை செய்தார். උන්වහන්සේ සමහර ආස්කම් ලකුණු කළා. மார்க்கு சுவிசேஷம் මාර්ක් සුභාරංචි පොතේ 6 அதிகாரம் 6 වෙනි පරිච්ඡේදය 6 වசனத்தை வாசி. මාර්ක් සුභාරංචි 6 වෙනි පරිච්ඡේදය 6 වෙනි පදේ කියවන්න. මාර්ක් 6:6 அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றித் திரிந்து உபதேசம் பண்ணினார். அடுத்த வசனம். அவர் பண்டிதரை மறைத்து அசுத்தாவிகளை குறித்து அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து வலிவு கையாகிலும் அப்பத்தையாகிலும் கட்சி காசையாகிலும் எடுத்துக்கொண்டு போவார். சரி, 5 வசனத்தை கொண்ட வாசிங்க. 6 පස්වෙනි පදේ කියවන්න. அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கியதை அன்றி வேறொரு அற்புதம் செய்யக்கூடாமல். கவனிச்சு கொள்ளுங்க. சத்தத்தை உயர்த்தி வாசிங்க தம்பி. திருப்பி வாசிங்க தம்பி. தமிழ்ல சத்தமா வாசிங்க. தூரங்க வாசிங்க சத்தம். அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கியதை அன்றி வேறொரு அற்புதம் செய்யக்கூடாமல். பாருங்க, அங்கே சிங்கள வாசிக்கிறீங்க. කියවන්න. 5 வசனம். රෝගී ස්වල්ප දෙනෙකුට අද තබා සුවඳනා මිස වෙන කිසි බලවත් ක්‍රියාවක් කරන්න උන්වහන්සේට නොහැකි වේය. அங்கே அவர் சில நோயாளிகளை கரத்தை வைத்து ஜெபித்திருந்தவர் வேற ஒன்றையும் செய்ய. කියනවා ඒ ස්ථානදී උන්වහන්සේ ස්වල්ප රෝගීන්ට අත්බල යාඥා කළා මිස වෙන කිසි දෙයක් කළේ නැහැ. அந்த வசனம் சொல்லுது அவர்கள் அவிசுவாசத்தின் நிமித்தம் ஒரு அற்புதமும் செய்ய முடியாமல் போயிற்று. ඒ වචනේ කියන ඔවුන්ගේ මද හැදෙල නිසා කිසිම ආස්කමක් කළේ නැහැ. அடுத்த வசனம் சொல்லுது அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து அவர் ஆச்சரியப்பட்டார்னு சொல்லு. අනිත් පදේ කියනවා 6 වෙනි පදේ කියන ඔවුන්ගේ අවිශ්වාසය ගැන උන්වහන්සේ මවිත වූසේක. பாருங்க, 5 வசனம் சொல்லுது எந்த விதமான ஒரு காரியத்தையும் செய்ய விடாமல் அவர்களுடைய அவிசுவாசம் தடுத்து போட்டது. බලන්න පස්වෙනි පදේ කියනවා මාර්ක් 6:5 කියන ඔවුන්ගේ මද හැදෙilla කිසි දෙයක් කරන්නට බැරි වුණා කියලා. இதன் 100க்கு அதிகமான சம்பவத்தை நாங்க பார்க்கும்போது අපි 100කට මුලා දෙනියගේ සිද්ධිය බලන මොහොතේ அங்கேயும் ஒரு விசுவாசத்தை பார்த்து தேவன் ஆச்சரியப்பட்டார். அதை பார்ப்போம். ඒ ස්ථානයේ එක ඇදහිල්ලක් දැකලා උන්වහන්සේ මවිත වුණා. லூக்கா 7 அதிகாரம் ලූක් සුභාරංචියේ 7 වෙනි පරිච්ඡේදය ලූක් 7 வாசி. ලූක් 7 වෙනි පරිච්ඡේදය ஏழாம் அதிகாரம் 9ஆம் வசனம். லூக் சுபாரஞ்சிய 8:9 இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்கிற திரளான ஜனங்களை நோக்கி இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். தேவன் இவனுடைய ஒரு 100க்கு அதிபதி ஒரு புறஜாதி மகனாக இருந்தான். இவனுடைய விசுவாசத்தை கண்டு தேவன் ஆச்சரியப்பட்டு அங்கேயும் ஆச்சரியப்பட்டார், இங்கேயும் ஆச்சரியப்பட்டார். அது வேற விதமான ஆச்சரியம், இது வேற விதமான ஆச்சரியம். බලන්න මෙතන ඔය මේ 100කට මුලා දැනියා අන්නේ ජාතික කෙනෙක්. නමුත් මේ මිනිස්සගේ හැදෙයිල දැකලා ජේසුස් වහන්සේ මවිත වුණා. එතනත් මවිත වුණා, මෙතනදිත් මවිත වුණා. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். නමුත් මෙවැනි ඇදහිල්ලක් උන්වහන්සේ බලාපොරොත්තු වෙනවා. இந்த விசுவாசமே எங்களுடைய செயல்பாடாகவும் இருக்க வேண்டும். ඕනම ඇදහිල්ලක් අපගේ ක්‍රියාවක් වෙන්න ඕනේ. ஆகவே தேவனுடைய வார்த்தையில் விசுவாசத்தை வையுங்கள். දෙවියන් වහන්සේගේ වචනේ කිරේ ඔබගේ හැදෙයිල තවන්න. அதுதான் நீங்க மேன்மையடைகிற வழி. එය තමයි ඔබ ඉදිරියට
කතාව ඕනෑකමින් සවන් දෙන්න. கடலில் இருக்கிற மீனானது මූදේ තිබෙනා මාළු அது தண்ணீரிலே வாழும்படி அல்லாட்டி பிழைக்கும்படி தேவன் உண்டாக்கினார். දෙවියන් වහන්සේ මාළු වතුරේම ජීවත් වෙන පිණිස ඇති කරලා තියෙනවා. இதே வண்ணமாக මෙලෙසම தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசத்தில் பிழைக்கும்படி உண்டாக்கப்பட்டவர். දෙවියන් වහන්සේගේ දරුවන් ඇදහිල්ලෙන් ජීවත් වෙන පිණිස ඇති කරලා තියෙනවා. அப்ப விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாதுன்னு சொல்லுது. දේ වචනේ කියනවා ඇදහිල්ල නැතුව ස්වාමීන් වහන්සේ ප්‍රසන්න කරන්න බෑ. அப்ப தேவன் முக்கியத்துவம் கொடுக்கிற இடத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற காரியத்துக்கு එනම් දෙවියන් වහන්සේ වැදගත් කොට සලකන දෙයට நாங்களும் முக்கியத்துவம் கொடுப்போம். අපි වැදගත් කොට සිතන්න ඕනේ. இதை விட்டுட்டு මේක අත්හැරලා நாங்க அப்படி இப்படி எல்லாம் செய்யறது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். අපි ඒමෙන් කෙටි මාර්ග කරන එක දෙවියන් වහන්සේ කැමති නැහැ. அப்ப இந்த விசுவாசமானது ඇදහිල්ල නම් இருதயத்துல விசுவாசிக்கிற மாத்திரமில்ல விசுவாசம். සිතෙන් විශ්වාස කරනවා පමණක් නෙමෙයි. அத வாயினால பேசுறது மாதிரி இருக்கு. ඒක අපගේ කටින් කතා කරන්න ඕනේ. யாக்கோபு சொல்றது 2:19 எடுக்க தேவையில்லை. යාකෝබ් 2:18 කියනවා. தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று பிசாசுகள் விசுவாசித்து நடுங்குதுங்க. දෙවියන් වහන්සේ කෙනෙක් ඉන්නවයි කියලා යක්ෂයා විශ්වාස කරලා මෙවුලනවයි කියනවා. பிசாசுகள் கூடி அந்த ஒரு விசுவாசத்தையும் ஒரு உணர்வையும் ஒரு செயல்பாடையும் காட்டக்கூடியதாக இருக்கு. යක්ෂයා පවා ඇදහිල්ල ගැන ඇඟීමටපත් වෙනවා මෙවුලනවා. அப்ப நாங்கள் எங்களுடைய விசுவாசத்தை எப்படி செயல்படுத்துறது? අපි අපගේ හැඩේල කොහොමද කරන්නේ? அந்த காரியங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். ඒ දේවල් අපි බලන්න යනවා. தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமையை நாங்கள் பார்க்க போகிறோம். දෙවියන් වහන්සේගේ වචනේ තිබෙන බලය අපි බලන්න යනවා. பாருங்க, ஒரு மனுஷனையும் அவனுடைய வார்த்தையும் பிரிக்க முடியாமல் இருக்கு. මනුස්සයෙක් සාවුගේ වචනය වෙන් කරන්න බෑ. அவன் பேசுறத வச்சுதான் அவன் எப்படிப்பட்டவன் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. ඔහුගේ කතාව දැකලා ඔහුගේ විලාසය දැකලා ඔහු කවුද කියලා අපි දැනගන්නවා. அப்ப அவனுடைய பாருங்க, அவனுடைய பேச்சை வச்சுதான் தீர்மானிக்கிறோம் இவன் இப்படிப்பட்டவனா இருக்க முடியும். ඔහුගේ වචනේ බලලා අපි හිතනවා ඔහු මේම කෙනෙක් කියලා. புரியுதா? තේරෙනවද? அப்ப அவன் நல்லவனா கெட்டவனா என்று புரிந்து கொள்ளக்கூடியதா இருக்கவன பேச்சை வச்சு ඔහුගේ වචනේ අපිට දැනගන්න පුළුවන් ඔහු යහපතෙක්ද අයහපත් මිනිසෙක්ද? இதே வண்ணமாக මෙලෙසම தேவனுடைய வார்த்தையை வச்சுதான் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் புரிந்து கொள்ளக்கூடியதா இருக்கு. දෙවියන් වහන්සේගේ වචනේ තුලින් අපි දැනගන්නවා දෙවියන් වහන්සේ කොයි වැනි කෙනෙක්ද? அப்ப தேவன் எப்படிப்பட்டவர்? දෙවියන් වහන්සේ කොයි වැනි කෙනෙක්ද? அவர் சொல் மாறாதவர். උන්වහන්සේගේ වචනේට වෙනස් වෙන්නේ නැහැ. அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே நிறைவேற்றுவர். උන්වහන්සේ කිව්ව දේ එලෙස ඉටු කරනවා. තේරෙනවද? அவர் சொல் மாறாதவர். උන්වහන්සේගේ වචනේ වෙනස් වෙන්නේ නැහැ. சொன்ன வார்த்தையை அப்படியே நிறைவேற்றுவர். කිව්ව වචනේ එලෙස ඉටු කරනවා. அப்ப அப்படிப்பட்ட தேவன் එවැනි දෙවි කෙනෙක් உன்னை பற்றி என்ன சொல்லி இருக்கிறார்? ඔබ ගැන මොනවද කියලා තියෙන්නේ? உன்னுடைய குடும்பத்தை பற்றி என்ன சொல்லி இருக்கிறார்? ඔබගේ පවුල ගැන මොනවද කියලා තියෙන්නේ? உன்னுடைய பொருளாதாரத்தை பற்றி என்ன சொல்லி இருக்கிறார்? ඔබගේ ආර්ථිකය ගැන මොනවද කියලා තියෙන්නේ? உன்னுடைய சரீர சுகத்தை பற்றி என்ன சொல்லி இருக்கிறார்னு நாங்க பார்க்கவர். අපි දැනගන්න ඕන ඔබගේ ශරීර